ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ட்ரீ அண்ட் ஜாப்ஸ் தமிழ். நிரந்தர ஆய்வக உதவியாளர் வேலைவாய்ப்பு நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னா, எயித்துலேருந்து நீங்கள் எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். ஆரம்ப சம்பளமே 19,900 வந்துட்டு அவங்க கொடுக்குறாங்க. இது வந்துட்டு முழுக்க ஒரு பர்மனன்ட் ஜாப். ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். லாஸ்ட் டேட்டு பார்த்தோம் அப்படின்னா 6/2/2025. இதுக்கான டேட்டு பொறுத்தவரைக்கும் 4 நாள் தான் இருக்குது. ஸோ அதனால் எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். அவங்களுடைய லிங்க்கு பார்த்தோம் அப்படின்னா இதுதான் அவங்களுடைய லிங்க். ஓகேங்களா? ஸோ இந்த லிங்க்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா யூ கேன் அப்ளை. ஸோ இதுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு நான் மறுபடியும் சொல்லிடுறேன். February 6 தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ டைம் கம்மியாக இருக்குது. எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு போஸ்ட் எல்லாமே பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா அக்கௌண்டன்ட் போஸ்ட். அக்கௌண்டன்ட் போஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 29,000 வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஓபிசி மட்டும் அவங்க வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு மட்டும். ஓகேங்களா? ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2க்கு பார்த்தோம் அப்படின்னா 25,000 ஸ்டார்டிங் சேலரி. இடபிள்யூஎஸ்க்கு ஒரு வேக்கன்சி. ஸோ டோட்டலாக ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. லோவர் டிவிஷன் கிளர்க் இதுக்கு 19,900 வேக்கன்சி. எஸ்சிக்கு 3 வேக்கன்சி, ஓபிசிக்கு 4 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 4 வேக்கன்சி, டோட்டலாக 11 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோர் கீப்பருக்கு பார்த்தோம் அப்படின்னா 19,000 வேக்கன்சி. இதுக்கு வந்துட்டு எஸ்சிக்கு 4, எஸ்டிக்கு 3, ஓபிசிக்கு 11, இடபிள்யூஎஸ்க்கு 6, டோட்டலாக 24 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபருக்கு ஓபிசியில் மட்டும் ஒரே ஒரு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோட்டோகிராஃபருக்கு. ஃபயர்மேனுக்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சி, எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சி, ஓபிசிக்கு ஒரு வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக 5 வேக்கன்சிஸ். குக்குக்கு பார்த்தோம் அப்படின்னா 19,900. ஓகேங்களா? ஸ்டார்டிங் சேலரி. இதுக்கு வந்துட்டு எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சியும் ஓபிசிக்கு 3 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. லேப் அட்டெண்டன்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18,000. ஓகேங்களா? அவங்க ஸ்டார்டிங் சேலரி வந்துட்டு இருக்கும். இடபிள்யூஎஸ்க்கு தான் அந்த வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு வேக்கன்சிஸ். நெக்ஸ்ட்டு மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? அதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18,000 வேக்கன்சி. இது வந்துட்டு எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 10 வேக்கன்சி, இடபிள்யூஎஸ்க்கு 15 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 29 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நிறைய வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போஸ்ட் என்ன அப்படின்னா ட்ரேட்ஸ்மேன் மேட்டு. இதுக்கு வந்து 18,000 ஸ்டார்டிங் சேலரி. எஸ்சிக்கு 2, எஸ்டிக்கு 2, ஓபிசிக்கு 11, இடபிள்யூஎஸ்க்கு 15, யூஆருக்கு வந்துட்டு 1, டோட்டலாக 31 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. வாஷர்மேன் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 18,000 கொடுக்குறாங்க. எஸ்சிக்கு ஒரு வேக்கன்சியும், எஸ்டிக்கு ஒரு வேக்கன்சியும், டோட்டலாக 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு பிடபிள்யூபிடி கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன்ஸ்க்கும் இதில் வேக்கன்சி செலக்ட் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கார்பெண்டர் அண்டு ஜாயிண்டர் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 18,000. இதுக்கு வந்து ஓபிசிக்கு மட்டும் ஒரு வேக்கன்சியும், யூஆருக்கு ஒரு வேக்கன்சியும், டோட்டலாக 2 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. டின் ஸ்மித்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 18,000 வேக்கன்சி. 18,000 வந்துட்டு அவங்க ஸ்டார்டிங் சேலரியாக கொடுத்துட்ருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஓபிசிக்கு மட்டும் ஒரு வேக்கன்சி. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக 113 வேக்கன்சிஸ் வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரம்பு ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஒவ்வொரு வயசு வந்துட்டு அவங்க கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸும் அவங்க வந்துட்டு வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அதெல்லாமே 1 by 1 தெளிவாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு போஸ்ட் என்ன சொன்னேன், அக்கௌண்டன்ட் போஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, அதுக்கான ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா அப் டு 30 வயசு வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ எந்த டேட் படி அப்படின்னா இந்த டேட் படி அப்ளிகேஷன் டேட் வந்துட்டு ரிலீஸ் ஆனிச்சு இல்லையா, ஸோ அந்த டேட் படி உங்களுக்கு அந்த வயசு வந்துட்டு அந்த வயசுக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எலிஜிபிள். ஓகேங்களா? இதில் வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் நீங்கள் காமர்ஸில் டிகிரி படிச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா 12th வந்துட்டு பாஸ் பண்ணிவிட்டு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைக் கேஷு, அக்கௌண்டன்ட்டு, இந்த பட்ஜெட் ஒர்க்கில் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் போஸ்ட்டு ஸ்டெனோகிராஃபர் கிரேடு 2க்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 27 வயசு இருக்கலாம். 12th பாஸ் பண்ணால் போதும். ஸ்கில் டெஸ்ட் வந்துட்டு கேட்டிருக்காங்க. என்னென்னா 10 நிமிஷத்துக்கு 80 வேர்டை வந்துட்டு நீங்கள் அடிக்கணும் அந்த மாதிரி. ஓகேங்களா? பர் மினிட்டுக்கு நீங்கள் 80 வேர்டு வந்து அந்த 10 நிமிஷத்துக்கு அடிக்கணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ 10 minutes வந்துட்டு அந்த டெஸ்ட் இருக்கும். அந்த 10 minutesல வந்துட்டு நீங்கள் எவ்வளோ வேர்ட்ஸ் வந்துட்டு டைப் பண்ணுறீங்களோ அதுபடி தான் உங்களுக்கு வந்து அந்த இது இருக்கணும். ஓகேங்களா?
இதில் பார்த்தோம் அப்படின்னா மேனுவல் டைப்ரைட்டரும் இருக்குது, ஆன் கம்ப்யூட்டரும் இருக்குது. ஓகேங்களா, இது வந்துட்டு உங்களுடைய சாய்ஸு. நெக்ஸ்ட் லோவர் எடிஷன் பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 27 வயசு இருக்கலாம், 12th பாஸ் பண்ணால் போதும். இதுக்கும் வந்துட்டு உங்களுக்கு டைப்ரைட்டர் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டுக்கான இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கலாம் ஸ்டோர் கீப்பருக்கு. 12th பாஸ் பண்ணால் போதும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஸ்டோர்ஸ் ஹேண்டில் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃபீஸில். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபோட்டோகிராஃபர், இதுக்கு வந்து 18லேருந்து 27 வயசு இருக்கலாம், 12th பாஸ் பண்ணியிருந்தால் போதும். ஃபோட்டோகிராஃபியில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசேபிள் வந்துட்டு அது ஆப்ஷனல் தான். ஓகேங்களா. ஃபயர்மேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம், நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்துட்டு கேட்டிருக்காங்க ஃபயர்மேன்ஸ்க்கு. ஓகேங்களா, கீழே இதை வந்துட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டெக்னிக்கலாகவும் அவங்க வந்துட்டு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க. எப்படின்னா நீங்கள் வந்துட்டு 30 நாளைக்கு மிகாமல் நீங்கள் வந்துட்டு ஃபயர்மேன்ஸில் வந்துட்டு வேலை பார்த்துருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு போஸ்ட் என்ன அப்படின்னா குக்கு. ஓகேங்களா, அந்த போஸ்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் உங்களுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், சரி வயது வரம்பு இருக்கலாம். இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் லேப் அட்டெண்டன்ட்டுக்கு பார்த்தோம்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் சயின்ஸை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 10th 12th. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு லேபில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எம்டிஎஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். நீங்கள் 10th பாஸ் பண்ணாவே போதும். ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். தென் 10th பாஸ் பண்ணால் போதும். ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு இதில் வந்துட்டு அப்ரெண்டிஸ்ஷிப்பாகவும் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வாஷர்மேனுக்கு 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம், நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும். ட்ரேடில் வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரியும் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கார்பெண்டர் அண்ட் ஜாயிண்டருக்கு டின் ஸ்மித்துக்கும் ரெண்டும் சேம் தான், 18லேருந்து 25 வயசு வரைக்கும் இருக்கலாம். தென் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரைக்கும் நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங்கில் வந்துட்டு நீங்கள் போயிருக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 போஸ்ட்டுமே ஒரே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸும், எஸ்சி/எஸ்டி கேட்டகரிக்கு 5 இயர்ஸும், தென் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கீங்க அப்படின்னா 10 இயர்ஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா எஸ்சி/எஸ்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அண்ட் அப் டு 40 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஃபார் தி எஸ்சி/எஸ்டி அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மோட் ஆஃப் செலெக்ஷன், இது வந்துட்டு எப்படி வந்துட்டு செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு 2 பார்ட்டாக இருக்கும் இதில் வந்துட்டு எக்ஸாமு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து நீங்கள் 100 மார்க்குக்கு எழுதுவீங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டுக்கு டைப்பிங் டெஸ்ட் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. இந்த ரிட்டன் டெஸ்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா எம்சிக்யூஸ் தான். ஓகே, 4 ஆப்ஷன் கொடுத்தா அதில் 1 டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் என்னென்ன டாபிக் அப்படின்னா பேசிக் காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ன டாபிக்ஸ்லாம் கொடுப்பாங்களோ அதே தான் வந்துட்டு இங்கேயே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஆப்டிடியூடு, இங்கிலீஷு, அவேர்னஸ். ஓகேங்களா. இந்த டெஸ்ட் வந்துட்டு 2 மணி நேரம் நடக்கும். அந்த 2 மணி நேரம் டெஸ்ட்டில் வந்துட்டு மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை தான் அவங்க வந்துட்டு எடுத்துக்கிறாங்க. ஓகேவா. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் வந்துட்டு இங்கிலீஷ்லேயும் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும், தமிழில் இருக்காது அப்படின்ட்டாங்க. ஓகேங்களா. இந்த ரிட்டன் எக்ஸாம்ஸில் வந்துட்டு யாரெல்லாம் பாஸ் ஆகுறீங்களோ அவங்களுக்கு வந்துட்டு டைப்பிங் டெஸ்ட் வந்துட்டு வைப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் நோட்டிஃபிகேஷனோட இன்ஃபர்மேஷன்ஸ். டிஎன் ஜாப்ஸ் தமிழ் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.